ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். மற்றும் ஒரு சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் சுகவாழ்வு நிகழ்ச்சியில் சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் வலிப்பு சம்பந்தமான பல விடயங்களை கலந்துரையாட உள்ளோம். எனவே இவ்வாறான விடயங்களை தெளிவுபடுத்துவதற்காக இணைந்து கொண்டுள்ளார் சிரேஷ்ட பதிவாளர், சிறுவர் நரம்பியல் மருத்துவர் டாக்டர் பவானந்தன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஆதவன் டிவி நேயர்களுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் மூலமாக மீண்டும் எமது நேயர்களுடன் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. கட்டாயமாக டாக்டர். குறிப்பாக இந்த காய்ச்சல் வலிப்பு என்ற சொல் ஒரு அரிதான சொல்லாகத்தான் இப்போது பார்க்கப்படுது. அநேகமானவங்களுக்கு இது தெரிந்திருக்க கூட வாய்ப்பில்லை. காய்ச்சல் வலிப்பு ஏன் என்றால் என்ன என்பதை எங்களுக்கு விளக்க முடியுமா? ஓகே. ஸோ காய்ச்சல் வலிப்பு என்ற பெயர் நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தாலும் இது எங்களோட சிறுவர்கள் உடைய நோய்களை பார்க்கும்போது மிகவும் அதிக அளவில் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுவாங்க. இந்த பிரச்சனைக்காக ஒவ்வொரு அந்த அட்மிஷன் டேலையும் நிறைய பேர் இந்த பிரச்சனை மூலமாக அட்மிட் ஆகுறாங்க. அப்போ கணக்கு பேரண்ட்ஸ் இந்த பிரச்சனை மூலமாக ஓடி பிள்ளைகளை தூக்கி கொண்டு ஓடி வாரது, பயப்படுறது, அப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அப்போ அதை பற்றி கதைக்கிறதுக்காகவும் அதை பற்றி சில விஷயங்களை தெளிவுபடுத்துறதுக்காகவும் வீண் பயத்தை குறைக்கிறதுக்காகவும் இந்த பிளாட்ஃபார்மை நான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் தான் இந்த டாப்பிக்கை நாங்கள் செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ காய்ச்சல் வலிப்புன்னு சொல்கிறது ஒரு வலிப்பு நோய் இல்லை. அது முதலாவது. ஏதோ வலிப்பு நோய்ன்னு சொல்லுவோம் நாங்கள் காய்ச்சல் இல்லாமல் ஏற்படுகிற வலிப்பு நோய். காக்கை வலிப்புன்னு சொல்லுவாங்க. முதல் நாங்கள் காக்கை வலிப்புன்னு தான் நாங்கள் படங்கள்லையோ இதுலேயோ பார்த்துருப்போம், எங்களுக்கு கேள்விப்பட்டிருப்போம். காக்கை வலிப்புன்னு சொல்கிறது வலிப்பு நோய். காய்ச்சல் வலிப்புன்றது காய்ச்சல் நேரங்களில் ஏற்படுகின்ற ஒரு விதமான வலிப்பு. அப்போ இரண்டுக்கும் முக்கியமாக வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அதாவது வலிப்பு நோய் எடுத்துக்கொண்டோம்னா அதில் நிறைய பின்விளைவுகள் இருக்குது. ஆனால் காய்ச்சல் வலிப்பில் பின்விளைவுகள் இல்லை பெரிய அளவில். ஸோ அதுதான் ஒரு பினைன் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு தானாகவே கொஞ்ச நாள் போக நிற்கக்கூடிய ஒரு விதமான கண்டிஷன் இது. ஸோ அதுதான் இதுக்கு இருக்கிற வித்தியாசம். குறிப்பாக இந்த காய்ச்சல் வலிப்பு அப்படின்றது என்ன அப்படின்றத தெளிவுபடுத்தினீங்க. எதனால டாக்டர் இது ஏற்படுது? நல்ல கேள்வி. காய்ச்சல் வலிப்புன்னு சொல்றது முதலாவது காய்ச்சல் ஏற்படுகின்ற நேரம் தான் வரும். அது முதலாவது. சாதாரண நேரங்களில் ஏற்படாது. அப்போ முதலாவது காய்ச்சல் ஏற்படுகின்ற நேரத்தில் சில பிள்ளைகளுக்கு, எல்லாருக்குமே இல்லை, சில பிள்ளைகளுக்கு ஒரு வலிப்பு ஏற்படக்கூடிய நிலைமை. அதாவது காய்ச்சல் ஏற்படும் போது எங்களோட உடம்புல நிறைய விஷயங்கள் நடக்குது. அதாவது ஒரு கிருமி தாக்கம் ஏற்படும் போது அதுக்கு எதிராக எங்களோட உடம்பு தொழிற்படுற நேரத்தில் உடம்பினுடைய உஷ்ணம் அதிகரிக்கும். அதே நேரம் நிறைய அதாவது அந்த கிருமி தாக்கத்துக்கு எதிராக ஃபைட் பண்ணும்போது நிறைய புரதங்கள், நிறைய பிறபொருள் எதிரிகள், நிறைய விஷயங்கள் உடம்புல ரத்தத்தில் சுரக்கப்படும். அதன் மூலமாக அதாவது நிறைய நாங்கள் பார்க்கலாம், ஃபிசியோலஜி எடுத்துக்கணும், நிறைய காரணங்கள் அதுக்கு இருக்குது, கோட்பாடுகள் நிறைய இருக்குது. அதன் மூலமாக என்ன செய்யும்னு சொன்னால், சாதாரணமான நரம்பு கணத்தாக்கங்களை விட அந்த கணத்தாக்கங்கள் கூடுகின்ற நிலைமை, அதாவது சாதாரணத்தை விட கொஞ்சம் அதிகமாக கூடுகின்ற நிலைமை மூலமாக தான் இந்த வலிப்பு என்ற நோய் ஏற்படுகிறது. அதாவது மூளையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள், அதாவது இந்த காய்ச்சல் நேரத்தில் அந்த பிறபொருள் எதிரிகளாக இருக்கட்டும், இந்த உஷ்ணமாக இருக்கட்டும், அதனால் உஷ்ணம் கூடுவதால் ஏற்படுகின்ற காரணங்களால் தான் நரம்பு மண்டலம் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டு இந்த வலிப்பு ஏற்படுது. அதே போல டாக்டர், இந்த நோய் நிலைமை குறிப்பிட்ட எந்த வயதினர் குழந்தைகளுக்கு ஏற்படும்? முதல் நான் மெடிக்கல் காலேஜில் படிக்கும்போது 6 மாதம் தொடக்கம் 6 வயது வரை என்ற ஒரு இது இருந்தது. அதுக்குள்ளதான் ஏற்படும் வேண்டி இருந்தது. ஆனால் இப்போ நாங்கள் தொடர்ந்து ரிசர்ச்சுகள் தொடர்ந்து நாங்கள் அதை பற்றி ஸ்டடி பண்ணி கொண்டு வரும்போது நிறைய புதிய ஆய்வுகள் எல்லாம் இப்போ அதாவது ஒரு கட்டுப்பாடு, ஒரு வயது கட்டுப்பாடு இல்லை இதுக்கு. சில நேரம் 3 மாத பிள்ளைகளுக்கும் ஏற்படுகிறது, 6 வயதுக்கு பிறகும் ஏற்படுகிறது. அப்போ யூஸ்வலாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம்னால் 6 மாதத்துலேருந்து 6 வயது வரைக்கும் வரலாம். ஆனால் சில நேரம் 3 மாத பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, 6 வயதை தாண்டிய பிள்ளைகளுக்கும் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதான் அந்த வயது கட்டுப்பாடு.
அதே போல டாக்டர், இப்ப காய்ச்சல் வலிப்பு நோய் வந்து குறிப்பிட்ட வயதுக்குள்ள தான் வரும் அப்படின்னு சொல்றீங்க. இருந்தபோதும் இது பிற்காலத்திலும் வர்றதுக்கான ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்குதா? ம். இதுதான் நிறைய பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய கேள்வி. அதாவது காய்ச்சலோட வர வலிப்பு வந்து பிற்காலத்துல வலிப்பாக மாறுமா? பிற்காலத்துல எங்க பிள்ளைக்கு வந்து வலிப்பு தொடர்ந்து வந்து மருந்துகள் எடுக்க வேண்டி வருமா? படிக்கிறதுல பிரச்சனைகள் வரலாமா? இல்லாட்டி தங்களோட எதிர்காலம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான பிள்ளையா வரதுல பிரச்சனைகள் வரலாமா என்று நிறைய பேருக்கு அது ஒரு இது ஒன்று இருக்கும், ஒரு பயம் ஒன்று இருக்கும். தெளிவா சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால் மிக மிக சொற்பமான அளவு, அதாவது 100 எடுத்துக்கொண்டோம்னா 2% 3% ஆட்களுக்கு மட்டும்தான் அது ஒரு வலிப்பு நோயா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒழிய 100க்கு 98% வயசு அதாவது 6 மாதம் தொடங்கினால் அடிக்கடி வரலாம். 6 வயதுக்கு மேற்பட்டு கொஞ்சம் போகக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைந்து பிறகு அது தண்டப்பாட்டில் இல்லாமல் போகும். அதால தொடர்ந்து மருந்துகள் கொடுக்க வேண்டிய தேவையோ ஒன்றுமே இதுக்கு இல்லை. ஆனால் காய்ச்சல் வரும் நேரங்களில் வந்து நாங்கள் வலிப்பு வரலாம்ன்றதை நாங்கள் நினைவில் கொண்டு அதுக்கேற்ற மாதிரி சில நடவடிக்கைகள் எங்களை எடுக்க வேண்டி வரும். அந்த காய்ச்சலை குறைக்கிறதுக்கு அந்த கிருமி தாக்கத்தை குறைக்கிற அளவுக்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுக்க வேண்டி வரும். அதன் மூலமாக இதை வந்து வராமல் தடுக்க முடியும். அதே போல டாக்டர், இப்ப நீங்க வராம தடுக்கிறதுக்கான வழிமுறைகளை சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக வந்தவுடன் வந்து நம்ம என்னென்ன விடயங்களை வந்து கையாள வேண்டும்? இதுவும் ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது காய்ச்சல் வலிப்பு வந்தவுடன் இது ஒரு எப்படியோ வலிப்போ காக்கை வலிப்போ காய்ச்சல் வலிப்போ இது வலிப்பு வந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் நிறைய பேருக்கு தெரியல இல்லை. அப்ப நாங்க படங்கள் எல்லாம் பார்த்திருப்போம். அந்த கத்தியில சாவி கொத்த கொடுப்பாங்க, இரும்புகளை கொண்டு கொடுப்பாங்க, அப்படி கொடுத்து கையில பொத்தி பிடிக்க வச்சு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் ஆபத்தான முறை. என்னன்னு சொன்னா பிள்ளை வந்து மயக்கம் அடைந்து இழக்கிற அந்த நேரத்தில் நினைவு இழக்குது. அப்போ அந்த நேரத்தில் வந்து உடம்பின மூவ்மெண்ட் உடம்பினுடைய அசைவுகளை அதனால கண்ட்ரோல் பண்ண இயலாது. அப்போ இதனால பாதகங்கள் தான் ஏற்படுமே ஒழிய நன்மைகள் ஏற்படுறது சரியான குறைவு. அதெல்லாம் மூட நம்பிக்கை. என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் காய்ச்சல் வலிப்பு ஏற்படும் போது, அதாவது வலிப்பு மாதிரி ஏற்படும் போது முதல்ல வந்து ஒன்றுமே நாங்கள் அதாவது மருந்துகளை திணிக்கிறது, சில ஆட்கள் சொல்லுவாங்க மருந்துகளை பின்னோட கொடுத்து திணிப்பாங்க. அதெல்லாம் என்ன செய்யும் என்று சொன்னால் தொண்டைக்குள்ள பொறுக்கக்கூடிய முறைகள், இல்லாட்டி சம்டைம் வந்து நெஞ்சு குழிக்குள்ள அதாவது சுவாச குழிக்குள்ள அஸ்பிரேட் ஆகக்கூடிய தன்மைகள் எல்லாம் ஏற்படலாம். ஒன்றுமே செய்ய தேவையில்லை. பிள்ளையை வந்து இடது பக்கம் திருப்பி படுக்க வைத்து அந்த 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 வலிப்பு வந்து தானாக நிற்கும் வரைக்கும் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைதான் இருக்குது. தானாக நிக்கல என்று சொன்னால் 5 நிமிடத்துக்கு மேற்படுது என்று சொன்னால் தானா நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. உடனே வைத்தியசாலைக்கு அப்படியே இடது பக்கம் திருப்பி பிடித்த மாதிரி தூக்கி கொண்டு வைத்தியசாலைக்கு கிட்ட இருக்கிற வைத்தியசாலைக்கு உடனடியாக செல்றது தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். மற்றும்படி வேறு ஒன்றும் கொடுக்குறதோ மருந்து கொடுக்குறதோ ஒன்றுமே அவசரமாக கொடுக்க தேவையில்லை. அதான் முறை. குறிப்பாக சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் வலிப்பு சம்பந்தமான விடயங்களை கலந்துரையாடி கொண்டுள்ளோம். ஒரு சிறிய வர்த்தக இடைவேளையின் பின் மீண்டும் சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்வோம். ஒரு சிறிய வர்த்தக இடைவேளையின் பின் மீண்டும் சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். கண்டிப்பாக டாக்டர், நீங்க கூறியிருந்தீங்க உடனே ஒரு வலிப்பு வந்துருச்சு குழந்தைக்கு அப்படின்னா இடது பக்கமா திருப்பி அவங்கள வைக்கணும் அப்படின்னு சொல்லி வளமையா வீட்டுல இருக்கிறவங்கலாம் சும்மா இப்படி தூக்கி தான் எடுப்பாங்க. ஏன் டாக்டர் இடது பக்கமா நம்ம திருப்பி வைக்கணும், திருப்பி தூக்கணும்? அதுக்கு காரணம் இருக்கா? நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் வரக்குள்ளேயும் தூக்கி கொண்டு ஓடி வருவாங்க. பிள்ளைய வந்து எந்த பக்கம் இல்லாமல் தூக்கி கொண்டு ஓடி வருவாங்க. அப்போ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பிள்ளைகளுக்கு வந்து நடக்குது. அவசரமாக நாங்கள் பயந்து கொண்டு ஓடிக்கொண்டு தூக்கி கொண்டு வர்ற நேரம் இப்போ நினைவிழக்கிற சந்தர்ப்பம் இருக்குது. அந்த டைமில் வலிப்பு நேரம் பிள்ளைகள் நினைவிழக்கு நேரத்தில் வந்து எங்களோட தொண்டையினுடைய தசைகள் அதனுடைய கண்ட்ரோல் எல்லாம் இருக்காது. என்ன நடக்கும்னு சொன்னால் அதாவது எங்களோட குடல் வலி தொகுதிகள் அந்த அந்த தொகுதியில் இருக்கிற திரவங்கள் மேலே ஏறி வரக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. அதாவது எங்களோட இறப்பையில் இருக்கிற திரவம் மேலே ஏறி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நாங்கள் சரியான முறையை கையாளாமல் தூக்கி கொண்டு வரும்போது அந்த திரவங்கள் வந்து எங்களோட சுவாச குழாய்க்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. போனால் அவங்களுக்கு நியூமோனியான்னு சொல்கிற வருத்தம், அதாவது
கிருமி தாக்கம் அதாவது அதுக்கு அந்த பிரச்சனைக்கு பிறகு ஒரு கிருமி தாக்கம் வரலாம் வந்து அதனால பெரிய பிரச்சனைகள் ஏற்படலாம். சில நேரம் ஐசியூக்கு அட்மிட் பண்ணக்கூடிய தேவைகளும் அதனால வரக்கூடும். அதனால இடது பக்கம் திருப்பி வைக்கும்போது தான் அந்த அந்த குறைந்த அளவில் அதை நாங்கள் தடுக்க முடியும். அந்த அஸ்பிரேஷன் என்று சொல்கிற விஷயத்தை வந்து நாங்கள் தடுக்க முடியும் இடது பக்கம் திருப்பி கொண்டு வரதால். அதான் பெஸ்ட் பொசிஷன். அதில் தான் நாங்கள் இடது பக்கம் திருப்பி கருங்கிறதுக்கு நாங்கள் இது செய்யலாம். அதே போல் டாக்டர், இந்த நீங்கள் முதல்ல கூறியிருந்த மாதிரி வலிப்பு காய்ச்சல் வந்து பரம்பரை ஊடாக கடத்தப்படுமா டாக்டர்? அதாவது அநேகமான இது ஒரு பரம்பரை நோய்னு சொல்ல முடியாது. ஆனால் பரம்பரை மூலமாக கடத்தப்படும் இல்லை, பரம்பரை மூலமா ஒரு தன்மை, அதாவது பரம்பரை அலகுகள் மூலமா அப்படியான ஆட்களுக்கு வந்து கொஞ்சம் கூட வரக்கூடிய தன்மை இருக்குது. அப்போ நாங்கள் சாதாரணமாக கேட்போம், இந்த பிள்ளைக்கு வீட்டில் இருக்க அம்மா சில நேரம் அம்மா அவங்களுக்கு அப்பா அவங்களுக்கு ஃபேமிலியில் இருக்கும் இதே மாதிரி சின்ன வயசுல காய்ச்சலோட வெளிப்பு வந்திருக்குதுன்னு சொன்னா நிறைய பேர் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த டெண்டன்சி இருக்குது. அப்போ அதாவது இப்படி அவங்க அம்மா அப்பாவுக்கு சின்ன வயசுல வந்திருந்தா பிள்ளைக்கும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அதாவது கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 100% நாங்கள் சொல்லலாது இது பரம்பரை மூலமாக மட்டும்தான் கடத்தப்படும் சொல்லலாது, சில நேரம் இல்லாமலும் இருக்கலாம். ஸோ நிறைய காரணிகள் சேர்ந்து தான் இந்த காய்ச்சல் வெளிப்பை உருவாக்குது. பரம்பரை மட்டுமண்டி இல்லை, சில ஆக்கள் பரம்பரையில் வந்திருந்தாலும் பிள்ளைக்கு வராமலும் இருக்கலாம், அப்படியும் இருக்குது. 100% வரும்னு சொல்ல இயலாது. ஆனால் வந்து எல்லா காரணமும் சேர்ந்து தானே உருவாக்குது. அதே நேரம் சில பரம்பரை மூலமாக ஏற்படுகின்ற காய்ச்சல் வெளிப்புகள் இருக்குது. அது வந்து கொஞ்சம் இதை விட கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். இது வந்து சாதாரணமாக ஒரு வெளிப்பு வரும், ஒரு 2 மினிட்ஸ்ல வந்து இல்லாமல் போயிடும். அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் மயக்கமாக இருந்து காய்ச்சல் விட்ட உடனே பிள்ளைக்கு ஓகே ஆகிடும். சில வலிப்புகள் இருக்குது திரும்பி வரக்கூடிய வலிப்புகள் இருக்குது. சில நேரம் காய்ச்சல் இல்லாமல் முதல் வந்து காய்ச்சலோட வரும், பிறகு காய்ச்சல் இல்லாமல் வரும். அந்த வேக்சின்ஸ் ஊசி போடும்போது சில ஆக்களுக்கு அதன் மூலமாக அதற்கு பிறகு மேற்படும். அப்படி போய்கொண்டிருக்கும் போது அடிக்கடி காய்ச்சல் வலிப்பு அல்லது காய்ச்சல் வலிப்பு மற்றும் நோமல் ரெண்டு வலிப்பும் சேர்ந்து வந்து பிள்ளையினுடைய டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம், அதாவது வயதுக்கேற்ற வளர்ச்சி படிகள் அதுகளில் மாற்றம் ஏற்படலாம், அதுகளில் குறைபாடு ஏற்பட்டு பிறகு அது முழுதாக வலிப்பு நோயாக ஒரு விதமான வலிப்பு நோயாக மாறக்கூடிய சில பரம்பரை மூலமான வருத்தங்களும் இருக்குது. அப்படியான நேரத்தில் கொஞ்சம் கவனம் இருக்க வேணும். அது நான் சொன்ன அந்த 2 வீதத்துக்குரிய 100ல் 98% ஒரு தரமோ 2 தரமோ வரும். அந்த 2% ஆன ஆட்களுக்கு வந்து இப்படியான வருத்தம். அப்போ அப்படியான ஆட்களை நாங்கள் தவற விடக்கூடாது. அதுக்காக ஒரு தரமாவது நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு ஒரு டாக்டர்ட்டையோ அது சேனல் பண்ணியோ இல்லாட்டி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து காட்ட வேண்டியது முக்கியம். அதே போல் டாக்டர், இப்போ காய்ச்சல் வலிப்பு வந்த ஒரு சிறுவருக்கு நீங்கள் என்ன மாதிரியான மருந்து முறைகள் வந்து கையாளுறீங்க? எங்களுக்கு தெரியும் காய்ச்சலால தான் இந்த வலிப்பு ஏற்படுகிறது. முதலாவது விஷயம் நாங்கள் காய்ச்சலை கண்ட்ரோல் பண்ணணும். காய்ச்சல் இதால் வருது, ஒரு வைரஸ் கிருமி தாக்கத்தால் இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பாக்டீரியா கிருமி தாக்கத்தால் இருக்கலாம், ஏதோ ஒரு கிருமி தாக்கத்தால் தான் ஒரு காய்ச்சல் வருது. முதலாவது விஷயம் நாங்கள் காய்ச்சலை கண்ட்ரோல் பண்ணுறது. அப்போ நான் சொன்னேன்னா அந்த வெப்பநிலை கூறுற நேரமும் காய்ச்சல் அதிகரிக்கிற வேலையிலையும் தான் கூட ஃபிட்ஸ் இந்த வலிப்பு வரத்துக்கு வாய்ப்புகள் கூட. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் பேரடால் சொல்ல பேராசிட்டமால்னு சொல்லுவோம். அது வந்து நாங்கள் அந்த பானி சரியாக 6 மணி நேரத்துக்கு ஒருக்க காய்ச்சல் நிற்கும் வரைக்கும் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு 6 மணி நேரத்துக்கு மெலிதாக உடம்பு சூடாகி கொண்டு வரும்போது நீங்கள் கொடுக்க வேணும். அப்போது என்ன செய்யும்னு சொன்னால் பேரடால் பானி கொடுக்கும்போது காய்ச்சல் அதிகரிக்கிற தன்மை குறைவடையும். அப்போ உங்களுக்கு வந்து ஃபிட்ஸ் வர வாய்ப்பை நாங்கள் தடுக்க முடியும். அது ஒன்று. மற்றது வலிப்பு ஏற்பட்டால் நான் சொன்ன மாதிரி அந்த முதலுதவிகளை செய்து கொண்டு பார்க்குறது 5 நிமிஷத்துக்கு மேலே தொடர்ந்து இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு வர வேணும். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு நாங்கள் பார்ப்போம் தொடர்ந்து ஃபிட் போகுதா இந்த பிள்ளைக்கு, இல்லாட்டி ஃபிட் முடிஞ்சுதான்னு சொல்லி. முடிஞ்சால் நாங்கள் ஒன்றுமே செய்கிறே இல்லை, ஜஸ்ட் ஒப்சர்வ் பண்ணுவோம். தேவைப்பட்ட ஆக்சிஜன் தேவைப்பட்டால் கொடுப்போம், காய்ச்சலுக்கு மருந்து கொடுப்போம், என்ன கிருமி தாக்கம்னு பார்த்து நாங்கள் அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். தொடர்ந்து வலிப்பு போய்கொண்டே இருந்தேன்னு சொன்னால் நாங்கள் சில நேரம் ஊசி மூலமான வலிப்பு மருந்துகள் கொடுக்க வேண்டி வரலாம். அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் ஃபெப்ரைல் ஸ்டேட்டஸ் எபிலெப்டிகஸ் என்று சொல்லி.
அதாவது காய்ச்சல் வலிப்பினுடைய தீவிரத்தன்மை சில ஆட்களுக்கு வந்து அப்படி ஏற்படலாம். ஃபிட்ஸ் நிற்காமல் தொடர்ந்து போய்கொண்டிருக்கும். அப்படியான நேரத்தில் நாங்கள் மருந்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் அந்த 5 நிமிடம் இது சொன்னேன். நான் 5 நிமிடத்துக்குள்ளே என்று சொன்னால் பிரச்சனை இல்லை, செட்டில் ஆகுது. நீங்கள் அவசரப்பட்டு ஓடி வர தேவையில்லை. நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு காட்ட வேணும். ஆனால் 5 நிமிஷத்துக்குள்ளே இது வந்து குறைஞ்சிட்டு எஃபெக்ட்ஸ் குறைஞ்சிட்டுன்னு சொன்னால் நீங்கள் ஆறுதலாகவே பிள்ளையை கூட்டிகிட்டு வரலாம். ஆனால் 5 நிமிஷம் தொடர்ந்து ஃபிட் அடிச்சு கொண்டே இருக்குது, போய்கொண்டே இருக்குதுன்னு சொன்னால் தென் அது வந்து டேஞ்சரஸான விஷயம். உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு காட்ட வேணும். ஊசி மருந்து தேவைப்படலாம். சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் வலிப்பு சம்பந்தமான பல விடயங்களை கலந்துரையாடி கொண்டுள்ளோம். ஒரு சிறிய வர்த்தக இடைவேளையின் பின் மீண்டும் சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்து கொள்வோம். ஒரு சிறிய வர்த்தக இடைவேளையின் பின் மீண்டும் சுகவாழ்வு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக டாக்டர், இப்போ சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய வலிப்பு காய்ச்சல் சம்பந்தமான விடயங்களை தான் கலந்துரையாடி கொண்டிருக்கிறோம். அதுலேயும் முக்கியமாக இந்த 1 தொடக்கம் 5 வரைக்குமே வயது எல்லைக்குள்ள வந்து அநேகமான தடுப்பூசிகள் வந்து போடணும் அப்படின்னு கட்டாயமான சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக இந்த தடுப்பூசிகள் வந்து வலிப்பு வர்றதுக்கு ஏதாவது 2க்கும் இடையில ஏதாவது சம்பந்தம் இருக்குதா டாக்டர்? இது ஒரு நல்ல கேள்வி. உண்மையாகவே 2 விதமான பிரச்சனை இருக்குது. ஒன்று வந்து வலிப்பு, அதாவது காய்ச்சல் வலிப்பு ஒரு தடுப்பூசி போட்ட பிறகு வரலாம், நிறைய பேருக்கு வரலாம். அதனால் ஏற்படுகிற பயத்தின் காரணமாக நிறைய பெற்றோர் ஊசி போடுறதும் இல்லை. 2 விதமான பிரச்சனை இருக்குது. அப்போ நாங்கள் யோசிக்கணும் என்ன காரணம்னு பார்த்தால், அநேகமாக நாங்கள் சொல்லுவோம் ஒரு தடுப்பூசி போட்ட பிறகு ஒரு காய்ச்சல், எப்படியோ சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு காய்ச்சல் ஒன்று வரும். அநேகமான பிள்ளைகளுக்கு ஒரு காய்ச்சல் வரும். அது வந்து உண்மையாக ஒரு நல்ல சைன். அதாவது காய்ச்சல் வருதுன்னு சொன்னால் நாங்கள் தடுப்பூசி வேலை செய்யுதுன்ற அர்த்தம். அப்போ நாங்கள் வளமையாக என்ன செய்வோம், ஒரு பெனடால் சிரப் கொடுத்து 2 நாள் இந்த கொஞ்சம் அந்த நோகம் அந்த இடத்துல கொஞ்சம் நாங்கள் சின்ன முதலுதவிகள் செய்து அப்படித்தான் நாங்கள் வளமையாக அந்த பிள்ளைகளை வச்சுக்கொள்கிறோம். அப்போ இப்படியான காய்ச்சல் வலிப்புக்கு அந்த நான் சொன்ன இந்த டெண்டன்சி இருக்கிறார்கள், அதாவது வீட்டில் ஃபேமிலிக்கு யாரும் வந்திருந்து அப்படி இருக்கிறார்கள், இப்படியான பிள்ளைகளுக்கு வந்து இது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். முதலாவது வலிப்பு வரத்துக்குரிய காரணமாக இருக்கலாம் ஒரு ஊசி போடுறது. ஊசி போட்ட பிறகு அடுத்த நாள் காய்ச்சல் வந்தோடனே சில நேரம் அவங்களுக்கு வலிப்பு வரும். அப்போ முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்தா இது காய்ச்சல் வலிப்பு தான். நாங்கள் பார்க்குற நேரம் இந்த காய்ச்சல் வலிப்பால் வர பிரச்சனையை விட ஊசி போடாதல்ல வர பிரச்சனைகள் கூட. இந்த காய்ச்சல் வலிப்புவை நாங்கள் சுகமாக்க முடியும். சுகமாக்குறதை விட அது பெரிய ஒரு பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அது ஒரு சாதாரணமான ஒரு நோய் நிலைமை தான். அதை வந்து வயசு கொஞ்சம் கொஞ்சமாக வயசு போக அது நார்மலாக போயிடும். 6 வயதுக்கு பிறகு குறைஞ்சி போயிடும். ஆனால் ஊசி போடாததால் அவங்களுக்கு வாழ்க்கை 4 நாள் பூராக பிரச்சனை வரலாம். அப்போ ஊசி சிலாக்கள் அந்த ஊசி போடாமல் தடுக்கிறது, இது வலிப்பு வரும்னு சொல்லி ஊசி போடாமல் இருக்கிறது. ஆனால் அது வந்து யாரும் சரியான நிலைமை இல்லை. அது முதலாவது விஷயம். அடுத்தது வந்து நான் சொன்னேன் சில விதமான நோய் நிலைமைகள். அதாவது நான் சொல்லுவேன் சில விதமான பரம்பரையாலே கடத்தப்படுகிற நான் சொன்ன ஒரு கொஞ்சம் சீரியஸான காய்ச்சல் வலிப்பு நோய்கள். பிறகு அது அதாவது அது வந்து எபிலெப்சின்னு சொல்லுவோம். அந்த வலிப்பு நோயாக மாறக்கூடிய வகை. அப்படியான ஒரு வகை இருக்குது. அந்த வகை வந்து ஊசி சாதாரணமாக இந்த தடுப்பூசியின் பிறகுதானே தொடங்கி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். அப்போ அது ஒரு முக்கியமான இதாக இருக்குது. அப்போ அதுவும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேணும். தொடர்ந்து அடிக்கடி வருது, காய்ச்சல் இல்லாமலும் வருகிறது ஊசி போட்ட பிறகு. பொதுவாக ஊசி போட்ட பிறகு காய்ச்சலோட வந்து அதுக்கு பிறகு தொடர்ந்து அடிக்கடி வந்து கொண்டிருக்குது. சின்ன காய்ச்சல் வந்தாலும் வருகுது, காய்ச்சல் இல்லாமலும் வருது. இடையில அவர் வளர்ச்சி படிகளில் வந்து குறைபாடு ஏற்படுது. அப்படியான டைமில் வந்து அது நாங்கள் ஒரு சிறப்பு வகை காய்ச்சல் வலிப்பு பரம்பரை மூலமாக கடத்தப்படுற ஒரு வருத்தம். அது கொஞ்சம் சீரியஸான வருத்தம். அதை வந்து நாங்கள் கவனமாக பார்க்க வேணும். அது உண்டு. இன்னொரு விஷயம், தடுப்பூசிக்கும் காய்ச்சல் வலிப்புக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. நாங்கள் 1 வயசு ஊசின்னு சொல்லுவோம், ஜப்பானீஸ் என்கெஃபலைட்டிஸ் ஊசி. அந்த ஊசி வந்து காய்ச்சல் வலிப்பு வந்த ஆக்களுக்கு திருப்பி போடுறது அவ்வளோ நல்லதில்லை. அதாவது எப்படி செய்யணும், 1 வருஷமாவது இடைவெளி இருக்க வேணும் வலிப்பு வந்தும் அந்த ஊசி போடுறதுக்கும். அப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து நாங்கள் 1 வயசுல போடுற ஊசி இருக்குது தானே, ஒரு 6-7 மாதத்தில் ஒரு வலிப்பு வருதுன்னு சொன்னால் அவருக்கு வந்து அந்த 1 வயசு ஊசி போட முடியாது. நாங்கள் அந்த எப்போ கடைசியாக வலிப்பு வந்து அண்டையில இருந்து 1 வருஷத்துக்கு பிறகுதான் அந்த ஊசி போட வேணும். அது முக்கியம். அது 1 வயசு ஊசி வந்து கொஞ்ச நாளைக்கு தள்ளி வைப்போம். மெட்ட ஊசிகள் எல்லாம் சாதாரணமாக போடலாம், பிரச்சனை இல்லை. அதே நேரம் அந்த 2, 4, 6 மாதங்களில் போடக்கூடிய ஊசியின் பிறகு வலிப்பு வரும் என்று சொன்னால் சொல்லுவோம் அந்த பெர்டசிஸ் என்கெஃபலோபதி என்று சொல்லுவோம். அப்படி அது வந்து 2, 4, 6 மாதங்கள் தான் ஏற்படும். அந்த ஊசி போடுற நேரம் வந்து என்று சொன்னால் அது ஒரு சிறப்பு வகையான வேறொரு வருத்தம். அது காய்ச்சல் வலிப்பு அல்ல. அப்போ அதுக்கும் நாங்கள் கவனமாக இருக்க வேணும். சில சிக்கல்கள் இருக்குது, இல்லைன்னு இல்லை. ஆனால் வந்து
தடுப்பூசி வந்து நாங்கள் கட்டாயம் போட வேண்டும். அதால் வர நன்மைகள் கூட காய்ச்சல் வலிப்பை விட. காய்ச்சல் வலிப்பு வந்தால் அதை நாங்கள் சுகமாக்கிக் கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அதில் நன்மைகள் இருக்குது. ஆனால் அதை தெளிவுபடுத்த வேண்டியது எங்களோட தேவை. என்னென்னு சொன்னால் நிறைய பேரண்ட்ஸ், நிறைய பெற்றோர்கள் இந்த காய்ச்சல் வலிப்பு காரணமாக மட்டுமே ஊசி போடாமல் இருக்கிறாங்க, அதுக்கு பயந்து. அப்போ அதை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இப்போ சொல்லியிருந்தீங்க டாக்டர், காய்ச்சல் வலிப்பு வந்து இந்த குறிப்பிட்ட வயதுக்குள்ள அந்த இன்ஜெக்ஷன் போடும்போது சில பேருக்கு வந்து வலிப்பு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து பிற்காலத்துல வேற ஏதும் நோய்கள் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? இருக்கு. சிறப்பு வகையான காய்ச்சல் வலிப்புன்னு சொல்லுவோம். அதாவது நாங்கள் சொல்லுவோம் ஃபெப்ரைல் சீஷர் பிளஸ் சிண்ட்ரோம். அதாவது இது வந்து காய்ச்சல் வலிப்பு மட்டும் இல்லை, அதை தவிர்த்து அது மற்ற நோய் நிலைமைகளும் கூட என்று சொல்லுவோம், ப்ளஸ் சிண்ட்ரோம். அப்படியான நாட்களுக்கு வந்து நாங்கள் சொல்லுவோம் வளர்ச்சிப்படி பிரச்சனை ஆகலாம். இது வந்து வலிப்பாக மாற முடியும். அது வந்து குறைந்த அளவில் தான், அதாவது குறைந்த அளவில் தான் அப்படியான நிலைமைகள் ஏற்படும். அது வந்து ரேர். அதே நேரம் நாங்கள் சில விஷயங்களை வச்சுக்கொண்டு நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம் இவங்களுக்கு காய்ச்சல் வலிப்பு வருமா வராதான்னு சொல்லி. இப்போ காய்ச்சல் வலிப்பு அதி தீவிரமாக வரக்கூடிய இதுகள் நான் சொல்லியிருக்கிறேன். முதல் காய்ச்சல், அதாவது ஃபேமிலியில் இருந்தாலோ, ஃபேமிலியில் இருக்கும் அம்மா அப்பாவுக்கு இருந்தாலோ, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஒன்று இருந்தாலோ அவங்களுக்கும் கூடிய அளவில் காய்ச்சல் வலிப்பு பிள்ளைக்கும் வாரத்துக்கு வாய்ப்புகள் கூட. கட்டாயம் வர வேண்டிய வாய்ப்புகள் கூட. அதே நேரம் ஒரு வயதுக்குள்ளே வலிப்பு வந்தால் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் கூட. அதே நேரம் பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளைகள் ஒப்பிடக்குள்ள பொடியனுக்கு வந்து காய்ச்சல் வலிப்பு வர தன்மை கூட. அதே நேரம் அப்படியான சில இதுகள் இருக்குது, அதில் நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணலாம் இவங்களுக்கு வந்து கூட காய்ச்சல் வலிப்பு வரலாம்னு சொல்லி. பெரும்பாலும் இந்த அந்த குறிப்பிட்ட கேட்டகரி நான் சொன்னேன், அந்த கேட்டகரியை தவிர வேறொரு பின் விளைவுகளும் பெரிய அளவில் காய்ச்சல் வலிப்புக்கு வந்து ஒன்றும் வராது. காய்ச்சல் வலிப்பு ரெண்டு எடுத்துக்கொண்டோம்னா அதுக்கு எந்த ஒரு எதிர்கால பின் விளைவும் இல்லை. இப்படியான சில ரேரான கேட்டகரிஸ் தான் அப்படி ஒரு வலிப்பு நிலைமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது நாங்கள் அவ்வளோ தீவிரமாக எடுக்கவும் தேவையில்லை. 100க்கு 99% அவங்களுக்கு சுகமாகும். சில பெற்றோர்கள் டாக்டர் திடீர்னு பிள்ளைகளுக்கு வந்து வலிப்பு வந்துருச்சு அப்படின்னா உடனே போய் மருத்துவ சாலையில் அனுமதிக்காது ப்ரைவேட்டாக போய் அதிகமான மருந்துகளை ஃபார்மசிஸில் வந்து எடுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்? இதோட பின் விளைவுகள் பற்றி சொல்ல முடியுமா? சில நேரம் சாதாரணமாக சில இடங்கள் அதாவது ப்ரைவேட்டுக்கு போனால் சில நேரம் எங்கேயுமே வந்து மருத்துவர்கள் தான் பார்க்குறாங்க. இப்போ மருத்துவர்கள் நாடுறது வந்து அந்த ஒரு நல்ல விஷயம். யாரோ ஒரு மருத்துவரை காட்டுறது வந்து நல்ல விஷயம். ஆனால் வந்து தேவையற்ற சில பரிசோதனைகள் சிலாக்கள் செய்ய வேண்டி இருக்கும், அதெல்லாம் தேவைப்படாது. சிலாக்கள் சொல்லுவாங்க அந்த இஇஜி எடுக்க வேண்டும். இஇஜின்னு சொல்லி மூளையினுடைய செயற்பாட்டை அதாவது கிராஃப் மூலம் பதிவு செய்கிற ஒரு விதமான டெஸ்ட் ஒன்று இருக்குது, இஇஜின்னு சொல்லுவோம். அது சிலாக்கள் எடுப்பாங்க, அது எல்லாருக்கும் தேவைப்படாது. மற்றபடி இரத்த பரிசோதனைகள் சிலது செய்து பார்க்கலாம், அவங்க செய்வாங்க. எல்லாமே தேவை வேண்டி இல்லை கட்டாயம். இப்போ ஒரு அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு போகும்போது நாங்கள் எல்லாமே செய்ய மாட்டோம், தேவையானதுகள் மட்டும்தான் செய்வோம். இஇஜி எல்லாம் எல்லாருக்கும் எடுக்க மாட்டோம். ஆனால் சில நேரம் வந்து இஇஜிகள் எடுக்க வேண்டி ப்ரைவேட்டுக்கு போனால் அதுவும் நாங்கள் பிள்ளைன்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவையற்ற செலவும் தேவையற்ற பரிசோதனைகளும் தான். தேவையான நேரங்களில் நாங்கள் செய்வோம். அதாவது சில நேரம் தொடர்ந்து, அதாவது ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லுவோம், நான் தொடர்ந்து ஃபிட்ஸ் நிற்காமல் அடிச்சு கொண்டிருக்கேன்னா வீவில் நாங்கள் செய்வோம், ஒரு ஈஜ் ஒன்று செய்து பார்ப்போம். மற்றபடி ரத்த ரிப்போர்ட்டில் எடுப்போம். அது என்னத்துக்கு காரணம் இன்னும் கிருமி தாக்கம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. இருமல் சளி இருந்தால் நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். ரத்தம் எடுத்து பார்ப்போம், நாங்கள் ஃபுல் பிளட் கவுண்ட் சிஆர்பி எடுத்து பார்த்து அதில் கிருமி தாக்கம் இருந்தால் அதுக்குரிய மருந்தில் கொடுக்குறதுல தவறு இல்லை. ஆனாலும் எங்கேயோ நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், காய்ச்சல் வலிப்பு என்று சொல்கிறது ஒரு சாதாரண ஒரு நோய் நிலைமை, அது ஒரு வலிப்பு இல்லை. ஒரு காய்ச்சலுக்கு நாங்கள் ஒரு சிலாக்களுக்கு நடுக்கம் வரும், சிலாக்களுக்கு ஒரு விதமாக வர மாதிரி ஒரு வலிப்பும் ஒரு ரியாக்ஷன், ஒரு காய்ச்சலுக்கு ஏற்படுகின்ற ஒரு ரியாக்ஷன், ஒரு அப்நார்மல் ரியாக்ஷன். அப்போ இதை வந்து நாங்கள் பெரிய அளவில் பயப்பட தேவையில்லை. எந்த ஒரு பாதிப்பும் கணக்கு பேருக்கு வராது. அதாவது இந்த வயசு தாண்டின பிறகு அவங்களுக்கு நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைவடைந்து கொண்டு போகும். எப்படியான ஆட்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேணும்
கவனமாக பார்க்க வேண்டும்னு சொல்லி நான் விளங்கப்படுத்தி இருக்கிறேன். அது உண்டு. அதை தவிர மருந்து ஒரு எப்படியோ ஒரு டாக்டர்கிட்ட காட்டி, அதாவது வெளிப்பு வந்த பிறகு ஒரு டாக்டர்கிட்ட காட்டி ஒரு ஒப்பீனியன் எடுக்க வேண்டியது கட்டாயம். எனவே இன்றைய தினம் சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய காய்ச்சல் வலிப்பு சம்பந்தமான பல வகையான விடயங்களை கலந்துரையாடி இருந்தோம். இவ்வாறான விடயங்கள் உங்களுக்குமே நன்மை பயத்திருக்கும் என்று நாங்களும் நம்புகின்றோம். இவ்வாறான விடயங்களை தெளிவுபடுத்திய சிரேஷ்ட பதிவாளர் சிறுவர் நரம்பியல் மருத்துவர் டாக்டர் பவானந்தன் அவர்களுக்கு ஆதவன் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி டாக்டர். நன்றி, வணக்கம்.